வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கூடிய சீக்கிரமே எஸ்எஸ்கே வசமாக இலக்கியாட்ட மாட்டணும், கௌதமை கூடிய சீக்கிரமே வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது இலக்கியா, ஜானகம்மா, ரேவதி அம்மாலாம் இப்போ எப்படியாச்சும் பிளான் போட்டு நாகு எங்கே இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலான்னு இப்போ எஸ்எஸ்கே வீட்டுக்கு போயிட்டு ரைடு செக் பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் நாகு இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல, சொதப்பல் ஆயிடுச்சு. ஏன்னா இலக்கியா அடுத்தடுத்து பிளான் போட்டு நாகு எங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலான்னு பிளான் போட்டாலும் நாகு இலக்கியாவுக்கு சாதகமாக பண்ணியிருந்தாலும், ஆனால் இதில் நாகுவை கண்டுபிடிக்காத சூழ்நிலை தான் இப்போ அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நாகு எப்படி இலக்கியா இப்போ ரேவதி அம்மா கண்டுபிடிக்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாகுவை, அதாவது எஸ்எஸ்கே ஆஃபீஸில் தான் இப்போ கடத்தி வச்சுருக்கான் யாருக்கும் தெரியாமல். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரேவதி அம்மாவுக்கு தெரிய வாய்ப்புகள் வருமா, இது எப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பீரோவில் தான் இப்போ நாகுவை, அதாவது எஸ்எஸ்கே அடைச்சி வச்சுருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா பீரோவில் அசைகிறது இப்போ ரேவதி அம்மாவுக்கு தென்படுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பீரோவில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று எஸ்எஸ்கே வச்சுருக்கான், அது நாகுவா கூட இருக்கலாம் அப்படின்னு ரேவதிக்கு டவுட் வரப்போகுது. இருந்தாலும் இதை எஸ்எஸ்கே கவனிச்சிருவான். அதனால கண்டிப்பாக எஸ்எஸ்கே இப்போ நாகுவை அங்கேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவான். இது மாதிரி தான் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி அம்மா, இலக்கியா மறுபடியும் இதில் எஸ்எஸ்கே கிட்ட தூக்க தான் போகிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா நாகுவை கண்டுபிடிக்க இலக்கியா ரேவதி அம்மாலாம் முயற்சி எடுத்தாலும் அதில் தோல்வி தான் லாஸ்ட்டாக கிடைக்கிது. அதே மாதிரி நாகுவே கார்த்திகை வெளியில் எடுக்கலான்னு முயற்சி பண்ணும்போது இப்போ நாகுவே எஸ்எஸ்கே கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான். இதை வச்சு தான் இப்போ எஸ்எஸ்கேக்கு சாதகமாக ஒவ்வொரு விஷயமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இலக்கியாவுக்கு சாதகமாக எந்த ஒரு விஷயமும் நடக்க மாட்டேங்குது. இப்போ நாகுவை கண்டுபிடிச்சாதான் கண்டிப்பாக கார்த்திக் எங்கே இருக்கார் அப்படின்னு கண்டிப்பாக வெளியில் கொண்டு வர முடியும். கார்த்திகை வெளியில் கொண்டு வந்துட்டால் கௌதம் மேலே எந்த தப்பும் இல்லை, இதுக்கு காரணம் எஸ்எஸ்கே தாஷ் ஐடி தான் அப்படின்னு அவங்கள உள்ளே தள்ளிட்டு கௌதமை வெளியில் எடுத்துடலாம். இதான் இலக்கியோட பிளானாக இருக்குது. ஆனால் இலக்கியோட பிளான் ஒவ்வொரு முறையும் தோற்றுக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு முறையும் எஸ்எஸ்கே தான் ஜெயிச்சிட்ருக்கான். இந்த முறையாச்சும் பார்த்தீங்கன்னா நாகுவை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, நாகுவை கண்டுபிடிச்சி அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சி கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது இதுக்கு காரணம் எஸ்எஸ்கே தான் அப்படின்னு நாகுவே காட்டி கொடுத்துருவான். இது மாதிரி கான்செப்ட் போக போக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேக்கு சாதகமாக கொண்டு போய் இலக்கியாவை அதாவது தேட விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாட்கள் கடந்து போய்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு ஒரு வழி இல்லாமல் கார்த்திக்கும் எப்போதும் போல் அவர் அடைச்சி தான் கிடப்பார். கூடிய சீக்கிரமே இலக்கியா அதாவது நாகுவை கண்டுபிடிச்சி அதாவது கார்த்திகை வெளியில் எடுத்து கௌதமாக காப்பாற்றணும். இது மாதிரி கான்செப்ட் கொண்டு போனாங்கன்னா சூப்பராகவே இருக்கும்.